ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கோங்க, ஒரு அன்னாசி பூ, அப்புறம் 2 கல்பாசி பூ சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாஜீரா சேர்த்துக்கோங்க. கூடவே 5 முந்திரி பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு குறைவாக வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் அரைக்கட்டு அளவுக்கு புதினா இலைகளை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஆயிலெல்லாம் நல்லா மேலே வந்ததும் கொஞ்சமாக புதினா இலைகளை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 2 கப் அளவுக்கு வேக வச்ச பாஸ்மதி சாதத்தை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அருமையான புதினா புலாவ் மேலே நல்லா பொரிச்ச வெங்காயத்தை தூவிட்டு ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.